قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழகத்திலே ஏகத்துவ பிரச்சாரம் துவங்கிய காலகட்டத்தில் அந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்வதற்கென்று இது போன்ற பள்ளிவாசல்களோ வேறு தளங்களோ நமக்கு கிடையவே கிடையாது. அம்மாதிரியான சூழ்நிலையிலேயும் பள்ளிவாசல்கள் இன்ன பிற தளங்கள் இல்லாதிருந்த போதும் நம்முடைய ஜமாத் அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் அயராது பாடுபட்டு ஒவ்வொரு தெரு தெருவாக மக்களை சந்தித்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதிலேயும் உள்ள மக்களுக்கெல்லாம் கொண்டு சென்றார்கள். அவ்வாறு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தமிழகத்தில் உள்ள மூலை முடுக்குகளில் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்குமாக இந்த தௌஹீத் கொள்கையை கொண்டு சென்ற நேரத்திலே தௌஹீத்வாதிகளாகிய நம்மை பார்த்து, நம்முடைய மார்க்க அறிஞர்களை பார்த்து பல்வேறு விதமான விமர்சனங்களையும் அவதூறான வாதங்களையும் முன்வைத்தார்கள். இவர்கள் ஒற்றுமையை குலைப்பவர்கள், ஒரு ஊரில் புகுந்து கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய பெயரை பயன்படுத்தி அந்த ஊரில் உள்ள மக்களுடைய ஒற்றுமைக்கு வேட்டு வைப்பவர்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள், நபிகள் நாயகத்தை அவமதிப்பவர்கள், அவுலியாக்களை ஏசுபவர்கள் என்றெல்லாம் அவதூறான பல்வேறு விதமான வாதங்களை நம்மின் மீது, நம்முடைய ஜமாத் அறிஞர்களின் மீது சுமத்தி மக்களை நம்மிலிருந்து அந்நியப்படுத்தக்கூடிய, நம்முடைய பிரச்சாரத்தின்பால் ஈர்க்கப்பட்ட மக்களை நம்முடைய ஜமாத்தை விட்டும் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்பதை விட்டும் அந்நியப்படுத்துவதற்கான வழிமுறைகளாக இந்த தவறான அவதூறான வாதங்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். ஒரு சில ஊர்களிலே தௌஹீத் பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டைகள், இன்னும் ஒரு சில ஊர்களிலே தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த தௌஹீத்வாதிகளை ஊரை விட்டும் ஊர் விளக்கம் செய்தல், அவர்கள் இறந்து போனால் அவர்களை தங்களுடைய பள்ளிவாசல் மைய ஸ்தானத்திலே கபிர்ஸ்தானிலே அடக்க எதிர்ப்புகளை தெரிவிப்பது, தௌஹீத் கொள்கையை சொல்வதற்காக பிரச்சார மேடைகளை போட்டால் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் புகுந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்களை தாக்குதல் தொடுப்பதும், பங்கேற்று மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரர்களை அடிப்பதும், கொலை செய்ய துணிவதுமான பல்வேறு விதமான எதிர்ப்புகளை நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்ய துவங்கிய அந்த 80களினுடைய துவக்க காலகட்டத்தில் நாம் சந்தித்திருக்கிறோம். அத்துணை எதிர்ப்புகளையும் தாண்டி நம்முடைய வீரியமிக்க பிரச்சாரத்தின் காரணத்தினால் அலை அலையாக இந்த ஏகத்துவத்தை நோக்கி மக்கள் கூட்டம் வந்தனர். இந்த ஏகத்துவத்தை மக்கள் நேசிக்க ஆரம்பித்தார்கள். ஓர் இறைவனை மாத்திரம்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்கிற அந்த ஏகத்துவ சிந்தனை தமிழகம் முழுவதிலும் உள்ள பெரும்வாரியான மக்களுக்கு கிடைத்தது. இப்படியாக தமிழகத்திலே ஏகத்துவம் மற்றும் ஏகத்துவவாதிகள் வலுப்பெற்ற வேளையில் அவர்கள் ஏகத்துவ அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக
தனியாக ஒரு பள்ளிவாசலை எழுப்பக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த அடிப்படையில் இயங்கக்கூடிய பள்ளிவாசலில் போய் தான் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நம்முடைய ஜமாத் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் அதுபோன்ற சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலில் தொழுவதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஊர்களில் அது போன்ற பிரச்சனையை நாம் எதிர்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய பல ஊர்களில் குறைவான மக்கள் கொண்ட ஊராக இருந்தாலும் அதிகமான ஏகத்துவ உறுப்பினர்களை கொண்ட ஊராக இருந்தாலும் பல்வேறு பகுதிகளிலே அத்தகைய எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். பள்ளிவாசலில் போய் தொழப்புவாங்க. நபி வழி அடிப்படையில் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஆரம்ப காலகட்டத்தில் சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலில் போய் தொழக்கூடிய சூழல் வரும்போது அங்கே தொழுவதற்கு தடுக்கப்பட்டார்கள். மீறி தொழுகைகளை நடத்தும் போது அடி உதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். விரலை ஆட்டுவது நபிவழி என்கிற அடிப்படையில் விரலை ஆட்டி தொழுவிக்கக்கூடிய நேரத்திலே, தொழுகையை நடத்தக்கூடிய நேரத்திலே, தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் எதிர்கருத்து கொண்ட சகோதரர்களால் பக்கத்தில் ஒருவர் விரலை ஆட்டி கொண்டிருந்தால் தொழுகையில் இருக்கும் போதே அல்லாஹ்வோடு நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்கிற சிந்தனையெல்லாம் மறந்து பக்கத்தில் ஒருவர் விரலை ஆட்டுகிறார் என்கிற காரணத்தினால் அவருடைய விரலை பிடித்து மடக்கி ஒடித்து இந்த வகையிலான துன்பங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி எதிர்ப்புகளை சந்தித்த அந்த வேளையில்தான் ஏகத்துவாதிகள் குமுறுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய முறையான அடிப்படையில் இறைவனை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை கொண்ட அந்த ஏகத்துவாதிகள் ஏன் இந்த பள்ளிவாசலுக்கு போய் இவ்வளவு அடி உதைகளை வாங்கி எதிர்ப்புகளை சம்பாதிச்சு அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த முறை பிரகாரம் தொழுவதற்கு இத்துணை சிரமங்களை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? நாமே தனியாக அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு ஒரு பள்ளிவாசலை எழுப்பினால் என்கிற சிந்தனை நமக்கு தோன்றியது. அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் தமிழகம் முழுவதிலேயும் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபடுவதற்குரிய ஏகத்துவ அடிப்படையில் அல்லாஹ்வை வழிபாடு செய்வதற்குரிய பள்ளிவாசல்களை எழுப்ப ஆரம்பித்தோம். 80களுடைய துவக்க காலகட்டத்தில் நமக்கென்று எந்த பள்ளிவாசல்களும் இல்லை, நமக்கென்று எந்த மர்கஸ்களும் இல்லை, நமக்கென்று எந்த விதமான பிரச்சார தளங்களும் இருக்கவில்லை. ஆனால் இன்றைய தேதியில் இந்த தௌஹீத் ஜமாத்திற்காக ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியில் தெளிவான முறையில் போட்டு உடைப்பதற்காக ஆயிரக்கணக்கான மர்கஸ்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை, ஜும்மா நடைபெறக்கூடிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நம்முடைய பகுதியிலேயும் இன்றைக்கு புதிதாக பல லட்சங்கள் செலவு செய்து பல சகோதரருடைய பெரும் முயற்சிக்கு பிறகு அல்லாஹ்வை அல்லாஹ் கற்றுத்தந்த முறை பிரகாரம் வணங்கி வழிபடுவதற்குரிய ஒரு சுதந்திரமான இறை இல்லத்தை இந்த நேரத்தில் நாம் எழுப்பி அந்த பள்ளிவாசலிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போது பல சகோதரர்களுக்கு கேள்விகள் எழலாம். ஏன் நம்ம ஊரில் பள்ளிவாசல்கள் இல்லையா? எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கும்போது நம்மை சுற்றி பள்ளிவாசல்கள் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. அந்த பள்ளிவாசலுடைய பாங்கு ஓசைகள் நமக்கு கேட்கின்றது. இப்படி சுற்றிலும் 5-6 பள்ளிவாசல்கள் இருக்கும்போது நாம் தனியாக ஒரு பள்ளிவாசலை எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன என்கிற ஒரு சிறு சந்தேகம் நம்மில் பலருக்கு இருக்க நியாயம் உண்டு. அந்த சந்தேகத்திற்கு விடை காண்பதற்கு முன்பாக இத்தகைய ஒரு பள்ளிவாசலை நாம் எழுப்பியதனுடைய உன்னதமான முதன்மையான நோக்கம் என்ன என்பதை நாம் புரியணும். எதற்காக இந்த பள்ளிவாசல்? இந்த பள்ளிவாசலோடு நாம் தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த பள்ளிவாசல் என்பது சாதாரணமான ஒரு தளம் கிடையாது, சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான அடியாருக்கும் அவரை சுவர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருவி இந்த இறை இல்லம். நாம் எல்லாம் இன்றைக்கு ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அல்லாஹ்வின் ஆலயமான பள்ளிவாசல் நமக்கு அதிகமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு இறை இல்லம், நம்மை சொர்க்கத்திற்கே அழைத்து செல்லக்கூடிய ஒரு புனித ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம். அதை நம்முடைய உள்ளத்தில் முதன்மையாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால்
இத்தகைய பள்ளிவாசல்கள் ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறிப்பிடும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சபஅத்துன், 7 வகையினர்கள் இருக்கிறார்கள். யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லஹ். நாளை மறுமை நாளில் தம்முடைய அர்ஷ் என்று சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் குறிப்பிட்ட 7 வகையினருக்கு மாத்திரம் அல்லாஹ் தம்முடைய அர்ஷின் நிழலை வழங்குகின்றான். அந்த 7 வகையினரையும் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். அதுல ஒரு வகையினராக நபிகள் நாயகம் சொல்லும்போது, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், எந்த மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வின் இறை இல்லத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டதாக, எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வின் ஆலயமான பள்ளிவாசலோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டாரோ அத்தகைய மனிதருக்கு நாளை மறுமை நாளில் சுட்டரிக்கக்கூடிய வெயில் தகித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பல மக்களும் அவர்கள் செய்த பாவங்களுக்கேற்ப வேர்வையிலேயே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனது சிம்மாசனத்தின் நிழலை அந்த 7 வகையினருக்கு வழங்குகிறான். பள்ளிவாசலோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட, பள்ளிவாசலோடு அன்றாடம் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய, இறை இல்லத்தோடு பின்னி பிணைக்கப்பட்ட நபராக இருக்கக்கூடிய அவருக்கும் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை வழங்குகிறான். எப்பேற்பட்ட நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் கதா இலல் மஸ்ஜிதி அவுராஹ, காலையிலோ மாலையிலோ ஒருவர் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு நன்மையை நாடி வருகை தருவாரே. ஆனால் இப்போ நம்ம பள்ளிவாசல் எழுப்பியிருக்கிறோம், இந்த பள்ளிவாசலில் அல்லது இந்த பள்ளிவாசலை நோக்கி ஒரு நன்மையான நோக்கத்திற்காக காரணத்திற்காக காலையிலோ மாலையிலையோ பள்ளிவாசலுக்கு வர்றீங்க. அவ்வாறு வரும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, அஅத்தல்லாஹு நுஸுலஹு மினல் ஜன்னா, அவருக்குரிய தங்குமிடத்தை அல்லாஹ் சுவனத்தில் தயார் செய்கிறான். பள்ளிவாசலுக்கு நாம வர்றதுனால அது காலை நேரமாக இருக்கலாம், மாலை நேரமாக இருக்கலாம், நோக்கம் சரியான நோக்கமாக, மார்க்கம் கட்டுத்தந்த நோக்கமாக, இறைவனை நினைவு கூற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு பள்ளிவாசலுக்கு நாம் வருகை புரிந்தால் அந்த வருகைக்காக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பரிசு என்ன? சுவனத்தில் நாம் தங்குவதற்குரிய இடத்தை அல்லாஹ்வே பார்த்து பார்த்து தயார் செய்கிறான். எப்பேற்பட்ட சிறப்பும்! இந்த உலகத்திலே ஒரு மனிதர் இல்லம், ஒரு வீட்டை கட்டுகிறார், அது ஒரு பில்டிங்கை கட்டுறாரு. அவருடைய திட்டம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய பறந்து விரிந்த மனப்பான்மை, அதற்கேற்றவாறு அவர் எழுப்பக்கூடிய அந்த வீடு அமைந்திருக்கும். அல்லாஹ் நமக்காக ஒரு இல்லத்தை, ஒரு மாளிகையை சுவனத்தில் தயார் செய்கிறான் என்றால் அல்லாஹ் கஞ்சத்தனத்தோடு அந்த வீட்டை கட்டுவானா? எவ்வளவு மாட மாளிகைகளாக இருக்க வேண்டும், எப்பேற்பட்ட இன்பங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட முத்தால் முத்துக்களால் ஆன ஒரு மாளிகையை பள்ளிவாசலுக்கு அவ்வப்போது வருகை தந்து கொண்டிருக்கிறாரே, அல்லாஹ்வை வணங்குவதற்காக நன்மையான நோக்கத்தோடு பள்ளிவாசலுக்கு வருகை புரிகிறாரே, அவருக்கு அல்லாஹ் வசந்த மாளிகையை சுவனத்தில் கட்டி தருவதாக, கட்டிக்கொண்டே இருப்பதாக. இவர் எப்பெல்லாம் பள்ளிவாசலுக்கு வராரோ அப்பெல்லாம் அல்லாஹ் தயார் செய்யறான். எப்போதெல்லாம் இவர் பள்ளிவாசலுக்கு வருகை புரிகிறாரோ அப்போதெல்லாம் அல்லாஹ் இந்த இல்லத்தை கட்டுவதற்குரிய வேலையில் இறங்குகிறான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட சிறப்பும்! இந்த சிறப்பையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலமாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய, இப்போது நாம் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் நமக்கு பெற்று தருகிறது என்பதை எப்போதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒழு மக்களுக்கு செய்து காட்டுகிறார்கள், எப்படி ஒழு செய்யணும் என்கிற முறையை ஏனைய சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகமே ஒழுவை செய்து காட்டுகிறார்கள். செய்து காட்டிவிட்டு நபிகள் நாயகம் பேசுறாங்க, மன் தவல்ல மிஸ்ல ஹாதல் உதுய், நான் ஒழு செய்ததை போன்று யார் ஒழு செய்து, வீட்டிலே நீங்கள் ஒழு செய்றீங்க, ஒழு செய்து விட்டு சும்மா அத்தல் மஸ்ஜித, பிறகு அல்லாஹ்வின் ஆலயமான பள்ளிவாசலுக்கு வர்றீங்க, ஃபரகா ரகாத்தைன், உட்காருவதற்கு முன்பாக 2 ரக்காத் தொழுவுறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. பள்ளிவாசலில் நாம் பேண வேண்டிய ஒரு ஒழுங்காக நபிகள் நாயகம் சொல்லி தந்தது என்ன? பள்ளிவாசலுக்கு வர்றீங்களா, அல்லாஹ்வுடைய ஆலயம், அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கை உட்காரத்துக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுங்க. இது ரசூலுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒரு நபர் வர்றார், தொழாம அப்படி உட்கார்றார். நபிகள் நாயகம் அந்த நபரை குறிப்பிட்டு கை காட்டி, இன்னாரை எழுந்திருங்கள், தொழுதீரான்னு கேட்குறாங்க. தொழுதீங்களா? இல்லை அல்லாஹ்வின் தூதரே தொழுகல. உரை நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது
அப்படின்னா சுருக்கமாக 2 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க என்று ஒரு சபையில் வரக்கூடிய ஒரு நபரை, தொழாமல் அமர்ந்து விட்ட நபரை நபிகள் நாயகம் எழுப்பி நீங்கள் தொழுது விட்டு தான் அமர வேண்டும், இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருப்பாரே ஆனால் சுருக்கமாவது 2 ரக்காத் தொழுங்க, இது பள்ளிவாசலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய காணிக்கை என்பதாக வலியுறுத்துறாங்க. இன்றைக்கி நம்ம அப்படிலாம் செய்ய முடியாது. ஏன் செஞ்சால் என்ன நடக்கும்? ஒருத்தர் வர்றாரு, தொழாமல் உட்காந்துடுறாரு, அவரை எழுப்பி சுட்டி காட்டி பாய் 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காருங்கன்னா என்ன நமக்கு ஸ்கெட்ச் போடுவார். ஓ, பயான் நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்மளை குறிப்பிட்டு கையை காட்டி தொழுங்கன்னு சொல்வீங்களோ, வாங்க வெளியே வாங்க பார்த்துக்குவோம், நீங்களா நானான்னு பார்த்துருவோம் சொல்லிட்டு வம்புக்கு நிற்பார். இது நம்முடைய குணம். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஒரு சபையில் நாம் செய்யாத ஒரு செயலை நீங்கள் செய்யவில்லை என்று சுட்டி காட்டும் போது பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு குணம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அப்படித்தான் வார்த்தெடுத்தார்கள் அருமை சஹாபாக்களை. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய போதனை, வீட்டில் ஒழுவு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு நீங்கள் வந்து உட்காருவதற்கு முன்பாக 2 ரக்காத் தொழுவுறீங்க. அப்படி தொழுது விட்டால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்றுமே செய்யலை, வீட்டில் ஒழுவு செய்கிறோம், பள்ளிவாசலுக்கு வர்றோம், யார்கிட்டையும் பேசலை, உட்காரத்துக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுதும். இத்தகைய ஒரு காரியத்தை நாம் செய்ததற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய வெகுமதி, நீ செய்த முந்தைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டேன். இது சாதாரண சிறப்புன்னு சொல்ல முடியுமா? இந்த சிறப்பு அல்லாஹ் வேறு எந்த இல்லத்திற்காவது கொடுத்துருக்கிறானா? எங்கேயுமே அல்லாஹ் கொடுக்கல. பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் தரான். நீ பள்ளிவாசலுக்கு வா, வந்து 2 ரக்காத் தொழு, ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத் தொழுதால் நீ முற்காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் அறிவிக்கிறான் என்றால், இத்தகைய ஒரு அதிரடி பரிசை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்றால், பள்ளிவாசல் எவ்வளோ பெரிய ஒரு சிறப்புமிக்க தலமாக, புண்ணிய ஸ்தலமாக, நாம் அவசியம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தலமாக இருக்குது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, பள்ளிவாசலில் வந்து தொழுதால் இன்னும் சிறப்பு இருக்குல்ல, தொழுகவே இல்லை, பள்ளிவாசலுக்கு வீட்டில் ஒழு செஞ்சுட்டு வரோம், அதுக்கு அல்லாஹ் நன்மை அள்ளி கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹத்தாயா, உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய, உங்களுடைய பாவங்களை போக்கி உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி பல்வேறு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய காரியத்தை சொல்லி தரட்டுமா? சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க. கேள்வி எழுப்பி நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள், இஸ்பாகுல் உதூஇ அலல் மக்காரி, சிரமமான சூழ்நிலையிலையும் முழுமையாக நீங்கள் ஒழுவை செய்வீர்களேயானால், பரிபூர்ணமான முறையில் ஒழுவை நிறைவேற்றுவீர்களேயானால், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி நீங்கள் செய்யாத நன்மையை செய்ததாக பதிவு செய்வான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஒன்று. அதே போன்று நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள், ஓ கஸ்ரத்துல் ஹுதா இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்காக நீங்கள் நடந்து வருவீர்களேயானால், வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு ஒழு செஞ்சுட்டு வர்றீங்க அல்லது ஒழு செய்யாமல் வர்றீங்க, நீங்கள் பள்ளிவாசலை நோக்கி நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும், நீங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அந்தஸ்தை வழங்குறான். ஒரு எட்டு வைக்கும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதான், இன்னொரு எட்டு வைக்கும்போது நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறதாம், இன்னொரு எட்டு வைக்கும்போது நாம் செய்யாத நன்மையை செய்ததாக அல்லாஹ் பதிவு செய்கிறானாம். எப்போ? பள்ளிவாசலுக்காண்டு நடந்து வருவோமே அந்த ஒரு காரியத்திற்காக. எவ்வளவு சிறப்புகளை இந்த பள்ளிவாசல் பெற்றுத்தருகிறது. பள்ளிவாசலுக்காண்டி நடந்து வரும்போது கூட இவ்வளவு சிறப்புகள் என்றால், அங்கே வந்து அமர்ந்து தொழுகைக்காக காத்திருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் குறிப்பிடுகிறார்கள். ஒரு நபர் அல்லாஹ்வுடைய ஆலயமான பள்ளிவாசலுக்கு வருகை தருகிறார். தொழுகையை அல்லாஹ் நாடிய அளவிற்கு தொழுதுவிட்டு, உபரியான தொழுகைகளை தொழுதுவிட்டு கடமையான தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாரே, ஆனால் அவர் காத்திருப்பதும் தொழுகையாகவே கருத்தில் கொள்ளப்படும். பள்ளிவாசல் இப்போ நாமெல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம், எதை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏனைய பள்ளிவாசல்களில் நடப்பதை போன்று, ஏனைய கொள்கையை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை போன்று இன்ன பிற உலக ஆதாயத்தை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோமா? அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக, ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, இவ்வாறு ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு என்ன சிறப்பு தரான்? தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்ல, இந்த உட்காருதல், இந்த அமர்தல், இந்த மௌனம்,
இந்த காத்திருத்தல் இதுவும் வணக்க வழிபாடாக, தொழுகையாக அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இப்படியான அதிக அளவில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த பள்ளிவாசல். இத்தகைய பள்ளிவாசலோடு நாம் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த பள்ளிவாசல்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்களோ, நபிகள் நாயகத்திடம் பாடம் பயின்ற ஏனைய நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் ஆலயமான பள்ளிவாசல்களோடு எந்த அளவிற்கு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்களோ அந்த அளவிற்கு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். ஒரு காலம் இருந்தது, தௌஹீது பிரச்சாரத்தினுடைய துவக்க காலகட்டம். அப்போதெல்லாம் பள்ளிவாசல்கள் என்று சொன்னாலே அந்த பள்ளிவாசல்களிலே இருப்பவர்கள் 5 நேர தொழுகைக்காக பங்கு கொள்பவர்கள், தொழுகைக்காக பள்ளிவாசலிலே காத்திருப்பவர்கள், இப்படி பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பு மக்களும் வயோதிகர்களாக, முதியவர்களாகத்தான் இருந்தார்கள். பெரும்பாலும் பள்ளிவாசலை முதியவர்கள் தான் ஆக்கிரமித்திருப்பார்கள். இளைஞர்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற ஒரு காலம் 80களுடைய துவக்க காலகட்டத்தில் இருந்துச்சு. தௌஹீது பிரச்சாரம் மக்களை சென்றடைவதற்கு முன்பாக இளைஞர்களுக்கு பள்ளிவாசல் என்ன வேலை? அப்போ இளைஞர்களுக்கு எங்கே வேலை இருந்தது? சினிமா தியேட்டர்களில் இளைஞர்களுக்கு வேலை இருந்தது. ஊருக்கு ஊர் சங்கம் என்று அமைத்து கொண்டு இன்ன பிற வீணான கேளிக்கை விளையாட்டுகளிலே ஈடுபடுவதற்கு அங்கே இடம் இருந்தது, வேலை இருந்தது. பெண்களோடு தகாத தொடர்பு கொள்வதிலே வேலை இருந்தது. இன்ன பிற பாவமான காரியங்களை புரிவதில் வேலை இருந்தது. இப்படியாக சங்கங்கள் என்றும் குழுக்கள் என்றும் ஏற்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு சில பிரிவினர்களை எடுத்துக்கொண்டால் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் அலைந்து அவனுடைய ரசிக மன்றங்களாகத்தான் பல இளைஞர்களுடைய குழுக்கள் செயல்பட்டு வந்தது. பள்ளிவாசல்களுக்கும் இளைஞர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் தௌஹீத் பிரச்சார மக்களை சென்றடைந்ததற்கு பிறகு பெரும் வாரியாக இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். இந்த ஏகத்துவ கொள்கையினால் ஈர்க்கப்பட்டது மாத்திரமல்ல, சினிமா கூத்தாடிகளுடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் இந்த மார்க்கத்திற்கும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ரசிகர்களாக, அல்லாஹ்வின் தூதருடைய போதனையை விரும்பக்கூடியவர்களாக மாறிப்போனார்கள். சினிமா நடிகர்களை பார்த்து தம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டவர்கள், முடியை வெட்டியவர்கள், ஆடை அணிந்தவர்கள் எல்லாமே அப்படி தான் பண்ணாங்க. முடியை வெட்டுறதா இருந்தாலும் என்ன, இந்த பக்கம் எலி கரமணமாக இருக்கும், இந்த பக்கம் அணில் நிற்கிற மாதிரியே இருக்கும். என்னடா இவ்வளோ பெரிய ஸ்டைலு, எல்லாம் எங்களுடைய சினிமா நடிகர்கள், அவர்களை பின்பற்றி நாங்கள் இப்படியாக எங்களுடைய ஆடை ஆபரணங்களை அமைத்துக் கொள்கிறோம் என்று கூறிக்கொண்டிருந்தது ஒரு இளைய சமுதாயம். அவர்களை எல்லாம் அந்த சினிமா மோகத்திலிருந்து மீட்டெடுத்து பள்ளிவாசலே கதி என்று கிடக்கக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசலோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட ஒரு இளைஞர் பட்டாளத்தையே இந்த தௌஹீத் ஜமாத், இந்த ஏகத்துவ கொள்கை உருவாக்கி இருக்கிறதா இல்லையா? அதற்கெல்லாம் இந்த பள்ளிவாசல்கள் ஒரு காரணமாக இருந்தது. அத்தகைய இளைஞர்களை எல்லாம் வென்றெடுப்பதற்கு, தீய மோகத்திலிருந்தும் தீய கொள்கையிலிருந்தும் இந்த சத்திய கொள்கையின்பால் ஈட்டெடுப்பதற்கும் வென்றெடுப்பதற்கும் இந்த பள்ளிவாசல்கள் நமக்கு மிகப்பெரிய களமாக பயன்பட்டது. அந்த வகையில் தான் இது போன்ற பள்ளிவாசல்களை நாம் எழுப்பி அத்தகைய ஒரு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆலயத்தில் தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய ஜமாத்தை நமதூரில் எடுத்துக்கொண்டாலும் ஏனைய பகுதிகளில் எடுத்துக்கொண்டாலும் அதிகமான இளைஞர்கள் குழுமக்கூடிய ஒரு ஜமாத்தாக நம்முடைய ஜமாத் திகழ்கிறது என்றால் அது நம்முடைய பள்ளிவாசலில் இருந்து கொண்டு நாம் செய்த பிரச்சாரத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதையும் இந்த ஏகத்துவத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். அதே போன்றுதான் பெண்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு காலம். பள்ளிவாசல் அனுமதிக்க மாட்டாங்க, அவர்களும் வருவதற்கு தயாராக இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் வந்தாலும் அனுமதிப்பதற்கு பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகள் தயாராக இல்லை. நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, உங்களுக்கு பள்ளிவாசல் என்ன வேலை என்று பள்ளிவாசலை விட்டு விரட்டடிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அதனால் பெண்கள் என்ன பார்த்தார்கள், நமக்கு பள்ளிவாசல் இடம் இல்லை, அல்லாஹ் வணங்குறதுக்கு இடம் இல்லை, ஆண்களுக்கு தான் பள்ளிவாசல் போல, நம்ம பேசாமல் இருக்கவே இருக்க அவுலியா தருகா, அங்கே போயிடுவோம், அங்கே நாம் தடுக்கப்பட மாட்டோம், அங்கே நாம் எச்சரிக்கை செய்யப்பட மாட்டோம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் மார்க்கம் கற்றுத்தராத இவர்களாக எதை வணக்கம் என்று கருதி கொண்டிருக்கிறார்களோ அந்த வணக்கத்தை அந்த தர்காவில் அமர்ந்து கொண்டே செய்து கொண்டிருப்பார்கள். அதுபோன்ற தர்காவை கதி என்று அதிலேயே தஞ்சம் அடைந்த பெண்களை எல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையின்பால் மீட்டெடுப்பதற்கு இது போன்ற பள்ளிவாசல்களை தான் நாம் ஆயுதமாக ஒரு களமாக பயன்படுத்தினோம். அத்தகைய பள்ளிவாசலினுடைய சிறப்புகளை உணர்ந்து பள்ளிவாசலோடு நாம் தொடர்பு ஏற்படுத்த வேண்டியதனுடைய அவசியத்தை புரிந்து நடந்து கொள்ளணும்.
நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தால் இந்த அளவிற்கு அல்லாஹ்வின் ஆலயத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி இருந்தார்கள். தம்முடைய மரண தருவாயின் போது கூட பள்ளிவாசலோடு தமக்கு இருந்த தொடர்பை நபிகள் நாயகம் அறுத்துக்கொள்ள முன் வந்தார்களா? கிடையாது. சக்கராத்துடைய காலத்தில் இருக்கிறாங்க, மரண வேளையில் நபிகள் நாயகம் இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு மரண வேதனை என்றால் திடீர்னு மயக்கம் வருது, திடீர்னு முழிப்பு வருகிறது. முழிப்பு வரும்போது மக்கள்கிட்ட கேட்குறாங்க, தம்முடைய குடும்பத்தாரிடத்தில் கேட்கிறார்கள், மக்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலில் குழுமி விட்டார்களா? ஆம், குழுமி விட்டார்கள். நீங்கள் வருவதைத்தான் அந்த மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுவாங்க. அதை கேட்டவுடனே திரும்பவும் மயக்கம் வந்துடும், திரும்பவும் முழிப்பார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு மறுபடியும் தம்முடைய குடும்பத்தாரிடத்தில் கேட்பார்கள், மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா? பள்ளிவாசல் இருக்கிறார்களா? உங்களுடைய வரவைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பவும் மயக்கம். இப்படியாக மயக்கத்திற்கும் தெளிவுக்கும் உண்டான ஒரு மரண வேதனையில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நிறைவேற்றுவதற்கு தயங்கவே இல்லை, அசரவில்லை. இரு நபி தோழர்களை அழைக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இரு நபி தோழர்களை அழைத்து அவர்களுடைய கைத்தாங்களாக சக்கராத்துடைய வேளையில் இருந்த போதும் அந்த இரு நபி தோழர்களை அழைத்து அவர்களுடைய கைத்தாங்களாக பள்ளிவாசலுக்கு வராங்க வீட்டில் இருந்து. அந்த அழைத்து செல்லக்கூடிய நபி தோழர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு கூட்டு போனோம், ஆனால் ரசூலுல்லாஹ்வால் நடந்து வர முடியலை. தஹுத்து ரிஜ்லாஹு, அல்லாஹ்வின் தூதருடைய இரு பாதங்களும் தரையில அந்த மண்ணிலே கோடு போட்டவாறே வந்தது. நடக்க முடியலை. நடக்க முடியாமல் நம்மளை அழைச்சிட்டு வரும்போது நம்முடைய பாதங்கள் எப்படி இருக்கும்? நிலை பெற்று இருக்குமா? தரையில் ஊன்றி வர முடியுமா? முடியாது. கோடு போட்டுக்கிட்டு தான் வருது. அல்லாஹ்வின் தூதருடைய அந்த இரு பாதங்களும் மண்களிலே கோடு போட்டவாறு வீட்டிலிருந்து பள்ளிவாசலை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் வந்தார்கள். பள்ளிவாசலை வந்து தொழுகையை நிறைவேற்றினார்கள். இது நம்ம காட்டல. இந்த பள்ளிவாசலோடு நாம் எந்த அளவிற்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவாக விளக்குகிறதா இல்லையா? இன்றைக்கு எத்தனையோ ஊர்களில் மாற்று கொள்கையை கொண்டவர்களுடைய பள்ளிவாசலுடைய கதியை பார்க்கிறோம். அந்த பள்ளிவாசலுடைய நிலைமை என்ன? பல கோடிகளை கூட்டுவார்கள் பள்ளிவாசல்களை கட்டுவதற்கு, மினாராக்கள் அமைப்பதற்கென்றே பல கோடிகளை கூட்டுவார்கள். பள்ளிவாசலின் மூலம் பெருமை அடிப்பது என்கிற ஒரே நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பள்ளிவாசலை கட்டுவார்கள். ஆனால் அந்த பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்கு மக்கள் வருவார்களா? பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கும், கோடி கணக்கில் செலவு செய்திருப்பார்கள். எங்கே பார்த்தாலும் டைல்ஸு, எங்கே பார்த்தாலும் ஏசி, அப்படியே தொழக்கூடியவர்கள் குழு குழுண்டு வசதியாக இருப்பதற்காக வேண்டிய ஏசி. அதெல்லாம் தப்பில்லை. இவ்வளோ வசதிகளை செஞ்சீங்களப்பா, இவ்வளோ கோடிகளை செலவு செய்து பிரம்மாண்டமான பள்ளிவாசலை எழுப்புனீங்களே, தொழுகைக்கு ஆட்கள் எங்க? ஒருத்தர் வருவார், அவரே பாங்கு சொல்லிக்குவார், அவரே இக்காமத் சொல்லிக்குவார். பாப்பார் யாரும் ஊருக்காரங்க யாரும் வர்ற மாதிரி தெரியாது, அவரே இக்காமத் சொல்லி தொழுகை நடத்திட்டு போயிடுவார். அப்போ பள்ளிவாசல்கள் எதற்கு? இப்படியான பள்ளிவாசல்கள் பல ஊர்களிலே பள்ளிவாசலுடைய நிலை இப்படியாகத்தான் இருக்கிறது. அது போன்ற ஒரு நிலையில் இந்த ஏகத்துவ இறை இல்லத்தை, அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட இந்த தூய பள்ளிவாசலை நாம் ஆக்கிவிடக்கூடாது. ஒவ்வொரு ஆண்களும் 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு இந்த பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தானே நமக்கு வலியுறுத்தினாங்க. ஜமாத் தொழுகைக்கு வராமல் வீட்டிலேயே தொழக்கூடிய ஆண்களை பற்றி நபிகள் நாயகம் குறிப்பிடும் போது, ஃபஹர்ரிகு அலைஹிம் புயூத்தஹும், வீட்டோடு சேர்த்து அவர்களை எரித்துவிட என்னுடைய மனம் விரும்புகிறது என்று குறிப்பிடக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் வந்து தொழுவதனுடைய அவசியத்தை வலியுறுத்தினாங்க. தாங்கள் வலியுறுத்திய காரணத்தினால்தான் தம்மை பார்த்து தம்முடைய தோழர்கள் பாடம் படிப்பார்கள் என்பதை உணர்ந்து மரண வேளையிலையும் அந்த விஷயத்தில் பின்தங்கிவிடக்கூடாது என்பதற்காக பள்ளிவாசலில் வந்து தொழுகை நிறைவேற்றினாங்க. நாம் அப்படி இருப்போமா? நமக்கெல்லாம் மரண வேலை வரும்போது, சக்கராத்துடைய அந்த வேதனையிலே தத்தளித்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய உள்ளம் பள்ளிவாசலை நாடுமா? நம்முடைய உள்ளம் பள்ளிவாசலை வந்து தொழுவதை விரும்புமா? பல கேள்விக்குறிதான். என்னுடைய நிலையும் உங்களுடைய நிலையும் கேள்விக்குரிய. சக்கராத்துடைய காலத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சாதாரண சாப்பாடை சொல்லுங்க, ஒரு விருந்தை சொல்லுங்க. திடீர்னு நண்பர் விருந்து கூப்பிடுவாரு, விருந்தை சாப்பிடுவோம். மதிய நேரத்தில் விருந்து சாப்பிட்டா என்ன, அதுக்கப்புறம் என்ன, வெளியிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் டயலாக்காக தான் விடுவோம். மதிய நேரம் அது ஒரு மாதிரியான நேரம், விருந்து வேற சாப்பிட்ருக்குறோம்.
அவ்வளோதான், இதுக்கு மேலே பள்ளிவாசலுக்கு போவது என்பது சிரமம், நல்ல ஒரு தூக்கத்தை போடுவோம்னு சொல்லி தூங்கினார்னா என்ன நிலைமை? அசரு போயிடும், மகரிபு போயிடும், இவர் எழுந்திருப்பார் சாப்பிட்ட அதுவும் என்ன விருந்துன்னு சொன்னால் ஒரு அளவோடு நிப்பாட்டிக்கிறாரா? இந்த தேர்தல் நடத்துகிறாங்கல்ல, 2ஆம் கட்ட தேர்தல் 3ஆம் கட்ட தேர்தலுங்கிற மாதிரி சாப்பாடும் 2 கட்டமாக 3 கட்டமாக போய்கிட்டு இருக்கும். இவர் தனியாக ஒரு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். திடீர்னு 3 நபர்கள் வருவாங்க, பாய் வாங்க வாங்க வந்து சேர்ந்து சாப்பிடுங்க. இல்லைங்க இப்போ தானங்க சாப்பிட்டீங்க, சாப்பிட்டு முடிச்ச மாதிரி இருக்க. முதல் கட்ட சாப்பாடு தான் போயிருக்குது, இன்னும் 2ஆம் கட்டம் பாக்கியாக இருக்குது. அவங்களோட சேர்ந்து 2ஆம் கட்ட சாப்பாடு. 2வது வந்த விருந்தாளிகளும் போயிடுவாங்க. 3வது ஒரு குரூப் வரும், பாய் நீங்களும் வாங்க, என்னங்க இப்போ தான் சாப்பிட்டுமா இருக்கு. இல்லை இது 3ஆம் கட்ட சாப்பாடு. இப்படி 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் என்று ஏகப்பட்ட கட்டங்களாக சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அப்படியே மல்லாந்து படுத்தோம்னா என்ன, அசரு போயிடும், மகரிப் போயிடும். 7 மணிக்கு எழுந்திருப்போம். எழுந்து குடும்பத்தார்கிட்ட கேட்போம், அசருக்கு பாங்க சொல்லியாச்சா? இங்கே ஊரே தூங்க போயிட்டு இருக்குது, இஷா தொழுதுட்டு தூங்க போயிட்டு இருக்கிறாங்க. இவர் அப்போது உட்கார்ந்து எழுந்து கொண்டு சொல்வார், அசருக்கு பாங்க சொல்லியாச்சான்னு கேள்வி. அப்போ ஒரு சாப்பாட்டிற்கே நம்முடைய நிலைமை இப்படி ஆகிவிடுகிறது என்றால் நம்ம எங்கெங்க சக்கராத்துடைய காலத்தில் நம்முடைய உள்ளம் பள்ளிவாசலை நாடும்? நம்முடைய உள்ள எங்கே பள்ளிவாசலை நாடப்போகுது? அவ்வாறு நாடினாலும் எவ்வாறு நம்ம பள்ளிவாசல் நோக்கி வரக்கூடிய அந்த மன வலிமையையும் அத்தகைய ஒரு எண்ணத்தையும் நம்ம பெற்றிருப்போமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி, சந்தேகம். ஆனால் அத்தகைய அந்த இறுதி நேரத்திலையும் நாம் மன வலிமையையும் பள்ளிவாசலை நோக்கி வர வேண்டும் என்கிற சிந்தனையும் பெற வேண்டுமானால் இருக்கிற காலகட்டத்தில் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் பள்ளிவாசலோடு நமக்கு உண்டான தொடர்பை நாம் அதிகப்படுத்தணும். 5 நேர தொழுகை பள்ளிவாசலில் வந்து தொழுவதை நம்மின் மீது நாமே அவசியமாக்கி கொள்ளணும். மார்க்கம் நமக்கு கடமையாக்கியதை உணர்ந்து அதை தவறிவிடக் கூடாது என்கிற இறையச்சத்தை முன்னிறுத்தி பள்ளிவாசல் வந்து தொழுகணும். பெண்கள் வீட்டில் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. இது போன்ற ஜும்மாவுடைய சொற்பொழிவுகளிலேயும் இன்ன பிற நிகழ்ச்சிகளிலேயும் பெண்களும் திரளாக பள்ளிவாசலில் வந்து பங்கு கொள்ளணும். இதுதான் நம்ம பள்ளிவாசலுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை, பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு. இந்த ஹக்கை நாம் ஒழுங்காக செய்தால்தான் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் குற்றவாளிகளாக அல்லாஹ் நம்மளை எழுப்ப மாட்டான். இல்லைன்னு வைங்க, பள்ளிவாசல் கட்டிங்களப்பா, பல லட்சங்களை செலவு செய்து என்னுடைய ஆலயத்தை எழுப்பினீர்களே, அதற்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை நீங்கள் செஞ்சீங்களா? அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்தீர்களா என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையையும் அதற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையையும் நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளணும். இப்படியாக பள்ளிவாசலோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்வோமையானால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சிறப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த உலகத்தில் நாம் எத்தகைய நன்மைகளை எதிர்பார்க்கிறோமோ, நாளை மறுமை நாளில் எதை இலக்காக கொண்டு செயல்படுகிறோமோ, அந்த இரண்டையும் சேர்த்து மொத்தமாக வழங்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை நம்ம பெறுவோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மஜ்தமா கௌமும் ஃபி பைத்தி மின் புயூத்தில்லாஹி, அல்லாஹ்வின் ஆலயமான பள்ளிவாசலிலே அமர்ந்து ஒரு கூட்டம் எத்த அல்லமூன வைத்த தாரசூனகு, தங்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹ்வின் தூதருடைய போதனைகளை பற்றியும் பேசிக் கொள்வார்களேயானால் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? நஸலத் அலைஹிமு சக்கீனா, சக்கீனத் என்கிற மன அமைதி பள்ளிவாசல்களில் உள்ள அத்துணை பேர்களுக்கும் கிடைக்கின்றது. மன அமைதி, அதைத்தான் இந்த உலகம் தேடிக்கிட்டு இருக்குது. அதைத்தானே அத்துணை மனிதர்களும் இலக்காக கொண்டு அதை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய மன அமைதி அல்லாஹ் தருகிறான். ஓ கஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வின் அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. ஓ தக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் ஐந்தா, அந்த பள்ளிவாசல்களில் உள்ள அத்துணை பேர்களை பற்றியும் அல்லாஹ் தம்மிடத்தில் உள்ள வானவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறான். நம்மளை பற்றி அல்லாஹ், நாம் அல்லாஹை பற்றி பேசுறதுனால நம்மை பற்றி அல்லாஹ் தம்மோடு உள்ள அந்த வானவர்களிடத்தில் பேசுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லித் தருகிறார்கள். இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் அடைய வேண்டுமானால் நாம் எழுப்பியிருக்கிற தௌஹீதின் அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த பள்ளிவாசலை நோக்கி ஒவ்வொரு தொழுகைக்கும், ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும், ஒவ்வொரு மார்க்க நிகழ்ச்சிகளுக்கும் படை திரண்டு வர வேண்டும். நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த பள்ளிவாசலை நாம் எழுப்பியிருக்கிறோம். அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எல்லா தொழுகைக்கும் ஜமாத்தாக வந்து தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும், பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய இன்ன பிற நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்கக்கூடியவர்களாகவும் நாம் அனைவர்களும் திகழ வேண்டும். எல்லாம் உள்ள ஏக இறைவன் அத்தகைய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாகுர்தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்